அலர்ஜிக்கான மருத்துவம். அலர்ஜி ஏன் வருது? நம்ம போகிற இடத்துலலாம் நிறைய உணவுகள் வந்து சாப்பிட்றோம், செமிக்காமல் இருக்கும், அதுக்கு அலர்ஜி வந்துடும். மலச்சிக்கல் இருக்கும், அதுக்கு அலர்ஜி வந்துடும். குடிக்கிற தண்ணி சரியில்லை அப்படின்னா அதுக்கு அலர்ஜி வந்துடும். சுவாசிக்கிற காற்று அதிகமான சுத்தம் இல்லாத காற்று சுவாசிக்கும் போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு காய்ச்சல் வந்துடும். இதுக்கு முக்கியமாக வந்து பூவரசு இலை, வெட்டி வேர், கடுக்காய், மரமஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்கப்படும். அலர்ஜி கண்ட எண்ணெய்களில் வறுத்தது பொரிச்சது சாப்பிட்றப்போ எண்ணெய்கள் ஒன்று ஒவ்வாமை, நாள்பட்ட எண்ணெயில் வந்து பழைய எண்ணெயில் ஒரு பலகாரங்கள் அல்லது நம்ம வீட்டில் அப்பளம் அதெல்லாம் பொரிச்சிட்டு மீன் பஜ்ஜி சொஜ்ஜி இதெல்லாம் வந்து பொரிச்சிட்டு நாள்பட அந்த எண்ணெயிலேயும் நம்ம வீட்டிலையும் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கடைகளில் வாங்கி சாப்பிட்டிங்கனாலும் எண்ணெய்கள் வந்து ரொம்ப பழசுபட்டு இருக்கிறதுல கண்ட எண்ணெய்களை சாப்பிட்றப்போ அந்த அலர்ஜின்றது வரும். ஒவ்வாமையினால், அதிக சூட்டுனால் வரும். மசாலா ஐட்டங்கள் அந்த எசன்ஸ் கூடிடுச்சுனாலும் அலர்ஜின்றது வந்துடும். முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் பழசு இந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற உணவு அந்த பலகாரங்கள் இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக அலர்ஜி வரும். ஏன்னா கெட்டு போயிடும் அந்த பண்டங்கள். அந்த மாதிரி இப்போ இருக்கிற உணவுப் பொருள்கள் சீக்கிரமாகவே கெட்டு போகுது. அந்த அலர்ஜி சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பூவரசு இலை 3 இலை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட வெட்டிவேர், மரமஞ்சள், கடுக்காய் எல்லாமே நல்லா பொடி பண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தை அலர்ஜி வந்த உடனே தயார் பண்ணி எங்கெல்லாம் வந்து அரிப்பு எரிச்சல் இருக்குதோ, வலி குத்தல் எடுக்கிற மாதிரி அந்த வெடுக்குன்னு ஏதோ பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு முழுக்க முள்ளாக குத்துற மாதிரி இருக்கும் அலர்ஜி. அந்த மாதிரி குழந்தைங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். இந்த மருந்தை உடனே தயார் பண்ணி எந்த இடத்துலையெல்லாம் அரிக்குதோ, மட்டியாக இருக்குதோ, வட்டமாக இருக்கும் காசு மாதிரி, இந்த இடத்துலையெல்லாம் போட்டு விட்டிங்கனாக்கா நல்லா குளுன்னு ஆயிரும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சும்மா சாதாரண பச்சை தண்ணியில் அப்படியே உடம்பு முழுக்க குளிக்க வச்சுருங்க. குளிக்க வச்சுட்டிங்கனாக்கா அது எல்லாமே அந்த அலர்ஜின்றது கொப்பளம் எரிச்சல் வலி எல்லாமே சரியாயிரும். அலர்ஜிக்கு முக்கியமாக வெட்டிவேர், பூவரசு இலை, மரமஞ்சள், கடுக்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருக்கு. இது அப்படியே உடம்புல தடவிட்டு தூங்கினாங்கனாலே கண்டிப்பாக அந்த அலர்ஜி வந்து சரியாயிரும். இது 1 முறை 2 முறை போட்டால் போதுமானது. இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.